ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாரியா விலாக்ஸ். பாலி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்வான்ஸ்டான ஆக்டிவிட்டீஸ் பற்றி. ஸோ பாலியில் நிறைய அழகழகான பிளேசஸ் இருக்குது, பீச்சஸ் இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து டிஃப்ரெண்ட்டான பிளேசஸுமே இருக்குது. பட் அதில் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்டான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் போன வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், அதோடைய ஸ்பாட், எந்த டைமுக்கு நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் பண்ணோம், ஸோ அதோடைய காஸ்ட், ஸோ எப்படி பார்கெயின் பண்ணி காஸ்ட்டை இன்னும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்ப்பீங்க. ஸோ ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நியூவாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில் தான் அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட், கேமினோ ரெஸ்ட்ரோ அண்ட் பார். ஸோ இங்கே என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்குது, ரொம்ப எலகண்ட்டாக அமைதியாக இருக்குது பிளேஸே அண்டு ஒரு ஹை கிளாஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும், பார்க்கவே ரிச்சாகவும் இருக்குது. ஸோ மார்னிங்கே யாருமே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கோம். அங்கே என்ன மாதிரியான ஃபுட்ஸ்னால் உங்களுக்கு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட், ஸோ கேஃபே லெட்டே, ஸோ அண்டு ப்ரெட், லைக் அந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக அவைலபிலிட்டி இருக்குது. எங்களுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி வெளியே ஃபுல் அண்ட் மார்னிங்கே இங்கே பேலி பீப்புளெலாம் சிக்கன் தான் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் தான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் லைட்டாகவும் இருக்கட்டும், ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே சூஸ் பண்ணோம். ஸோ பாலியில் காஃபி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காஃபின்னா உங்களுக்கு இந்த கருப்பு காஃபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, பால் இல்லாமல் நம்ம குடிப்போமே, அது மாதிரி தான் அங்கே அவைலபிலிட்டி இருக்குது. அட்லீஸ்ட் கேஃபே லாட்டேயாச்சும் குடிக்கலான்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணது அவகேடோ ஜூஸ். ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் அவங்களுடைய ஷாப்போடைய ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ எங்கள் சாசேஜ், அதுக்கப்புறமா பொட்டேட்டோ, வெஜிடபிள்ஸ், ஆம்லேட், பிரெட் இருந்துச்சு. ஸோ எங்கள் போக் ரியலி சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இந்தோனேஷியா ருப்பியில் 1,45,000 ஆச்சு. நம்மளோட கரன்சி படி பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு 600-700 ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு ரெஸ்ட்ரோ பாரில் சாப்பிட்றதுனால ப்ரைஸ் இங்கே இது கம்மின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் when கம்பேர் டு சென்னை பிளேசஸ். ஸோ இப்போ நம்ம எஸ்எம்எஸ் வாட்டர் ஸ்போர்ட்டுக்கு வந்தாச்சு. டைமிங் அரவுண்ட் ஒரு 9:30 அது மாதிரி. ஸோ ஆளுங்களுமே யாருமே இல்லை, அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. அதனால தான் நம்ம ஒரு ஓப்பன் ஆக்டிவிட்டீஸ் போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நாங்கள் போனோம், நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், நம்ம போன வேலையுமே டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ டோட்டலி இங்கே நாங்கள் ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ் எடுத்தோம். ப்ரைஸுமே இங்கே நான் பார்கெயின் பண்ணி தான் பேசணும். ஆக்சுவலி இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ஒரு வாட்டி நீங்கள் பார்கெயின் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணும் போது உங்ககிட்ட இது அதர் ஃபாரினர்ஸ் கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு காஸ்ட்டும் உங்ககிட்ட ஒரு காஸ்ட்டும் இல்லை வேற ஒருத்தங்கிட்ட இன்னொரு காஸ்ட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஆளை பார்த்து தான் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே கொடுக்குற ப்ரைஸஸ் வென் பார்கெயின் பண்ணும் போது நான் சொல்கிறேன். ஸோ நீங்களே பார்ப்பீங்க, யாருமே இல்லவே இல்லை. ஆல்ரெடி ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஏர்லியராக அந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் சீக்கிரமாக ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதர் பிளான்ஸ்லாம் கேரி ஆன் பண்ணலாம். ஆல்ரெடி அங்கே ஒருத்தர் ஃப்ளை போர்டு சமஜோலையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு, வித் கைடோட உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இங்கே வந்தோன்னா அது கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரியலி அது ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்குது பார்த்தா. பிகாஸ் நாங்கள் அது போகல, அதர் ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ் தான் போனோம். என்ன ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் போனோம் அப்படின்னா பேராசெல்லிங், ஸ்கூபா டைவிங் அண்ட் டோனட், ஸோ ஜெட் ஸ்கை, இந்த 4 ஆக்டிவிட்டீஸ் தான் நாங்கள் போனோம். ஸோ டு த டோட்டல் காஸ்ட் இந்த வீடியோட எண்டில் நம்மளோட இந்தியன் கரன்சி படி நான் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் ஃபோன் கவர்ஸ் வாங்கினோம். இதுவும் நாங்கள் பார்கெயின் பண்ணி தான் வாங்கினோம். ஆக்சுவலி அவங்க ஒரு இந்தோனேஷியா ருப்பி படி ஒரு 1 lakh கிட்ட சொன்னாங்க. நாங்கள் அது ஒரு 40,000க்கு கம்மி பண்ணி வாங்கினோம். ஸோ இந்த ஃபோன் கவர் பிளாஸ்டிக் ஃபோன் கவர் நீங்கள் பேலிக்கு போகிறது இருந்தால் பிஃபோராக நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது இல்லை அதர் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும்.
ஸோ இந்த கவர் வந்து ஒரு 150லேருந்து ஒரு 200 கிட்ட வந்து இருக்கும். சரி, வாங்க வந்து ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நம்ம போகலாம். ஹலோ. ஸோ காய்ஸ், இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வாட்டர் ஆக்டிவிட்டி, ஜெட் ஸ்கை. ஸோ சூப்பராக வந்து இருக்கும். நீங்களே அந்த வீடியோ வந்து பாருங்கள். லெவல் இருந்துச்சுங்க. ரோட்டில் கூட நான் பைக்கில் ஓட்டுறதே வந்து இல்லை. ஃபுல்லாக செம்ம ப்ளூ லைன் தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து இதெல்லாம் வந்து ஒன் டைம் ஆச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். பேராசெல்லிங் வந்து போக போகிறோம். என்ன பேராசெல்லிங் அதுக்கு தான் போக போகிறோம். வெயிட் பண்ண பேபி. எப்பா கடவுளே. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து டோனட்டு. இங்கே 4 to 5 மெம்பர்ஸ் கிட்ட உட்கார வைப்பாங்க. பட் அப்போது வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் உட்கார வச்சு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி உட்கார வச்சாங்க. ஆக்சுவலி இது நீங்கள் மஸ்ட் ட்ரை தான் நான் வந்து சொல்வேன். செம்ம ஜாலியாக இருக்கும். போட் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெண்டு போக 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 லிட்ரலி நீங்கள் உங்களை காற்றுல மிதக்க வைக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூபா டைவிங்குமே நெக்ஸ்ட் நாங்கள் போனோம். பட் கேமரா உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே நாங்கள் எடுத்துகிட்டு போகல. அதனால வீடியோ எங்களால் வந்து எடுக்க முடியல. ஸோ இதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த மஸ்ட் ட்ரை தான் வந்து சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து உலுவாட்டு டெம்பிளுக்கு வந்து போகிறோம் ஃபார் கெக்கக் டான்ஸ்க்காக வந்து. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வந்து டான்ஸு, ஃபயர் டான்ஸுன்றதே இருக்குது. ஆக்சுவலி அது என்னென்னா கிளிஃப் பாயிண்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் வந்து பண்ணுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் நம்மளுடைய ராமாயண கதை தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாட்டு மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு நாடகமாக நம்மளுக்கு வந்து பண்ணி காமிப்பாங்க. அது பார்க்கவும் வந்து ரியலி அது சூப்பராக இருந்துச்சு தான் நான் சொல்லுவேன். அண்டு ஆக்சுவலி இதுக்கு டிக்கெட்டும் வந்து வாங்கி ஆகணும். நீங்கள் வந்து ஆன்லைன் புக்கிங்கும் பண்ணலாம், இல்லை நேரில் போய்ட்டு டிக்கெட்டும் எடுக்கலாம். நாங்கள் வந்து நேரில் போய் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கோம். பிகாஸ் ஆல்ரெடி தெரிஞ்சவருக்கு கேட்டது வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரஷ்அப் ஆகிடும் சீட். அப்புறமா வந்து கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சீட்டிங் வந்து கிடைக்காது. ஸோ சீக்கிரமாக போகணுன்றதுக்காக சரி நாங்களும் வந்து டோல்கேட்லாம் டிக்கெட்லாம் எடுத்து ஸ்பாட்டுக்கும் வந்து போயாச்சு. நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்குது எல்லாமே வந்து லைனாக ஷாப்ஸ் இருக்குது. ஏதாச்சும் திங்ஸ் ஏதாச்சும் வாங்கணும், பேகு, டிஷர்ட், பேலி, ரெசம்பிளாக ஏதாச்சும் நீங்கள் வாங்கணுன்னா அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் மை பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இடத்துல வாங்கினா அதிகமாக விலை வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து எங்களோட லன்ச் வந்து சாப்பிட்டோம். வணக்கம். வணக்கம். குட். வணக்கம். இங்கே ஸ்ப்ரிங்கிள்ஸ் நிறைய இருக்கு. நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது வந்து போக் நூடுல்ஸ் ப்ளஸ் வந்து ஆம்லேட்டோடு சாப்பிட்டோம். டேஸ்ட் எப்படி? டேஸ்ட் வந்து நாட் குட். நார்மலாக நம்ம நூடுல்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு. போர்க் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பேடெல்லாம் வந்து இருக்காது. நார்மல் அது சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். ஸோ ஆம்லேட் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி இந்தியன் ஆம்லேட் இருக்குமோ அதே மாதிரி ஆம்லேட் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. From rice with mix and vegetables, with tofu, with peanut. Okay. How much? Yeah. I don't know price because this is different.
Oh. You want order? You order here. Order there. ஓகே 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 Okay. Okay, thank you. இங்கே வந்து உலுவாட்டு டெம்பிளில் உள்ளே போகிறதுக்காகவே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வாங்கணும். சில்ட்ரன் கார்டுகளுக்கு கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். தென் கிக்கக் டான்ஸுக்கு வந்து அங்கே உள்ளே தான் வந்து கவுண்டர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து அவங்களுடைய கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஷார்ட் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தா கம்பல்சரி வந்து அதை வந்து நம்ம வந்து கட்டிக்கணும். அதுக்கப்புறமா தான் உள்ளே போகணும். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து அந்த கிளிஃப் மவுண்டன். ஃப்ரம் த அங்கே நீங்கள் தெரியுற அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது டெம்பிள். ஸோ அங்கேருந்து இதோட எண்ட் ஆஃப் த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே அப்படின்னு ஃபுல்லாக வந்து எப்படி ஒரு சைனா வாலில் வந்து நடக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த ஒரு கிளிஃபே ஃபுல்லாக ஒரு பாத்வே தான். செம்மையாக இருக்கும் இங்கே வந்து வியூ வந்து. அண்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி இதை நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது நாங்கள் கிக்கக் டான்ஸ்க்காக வந்து டிக்கெட் இங்கே தான் வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிக்கக் டான்ஸ்க்கு வந்து ரொம்பவே கூட்டம் அதிகமாக வந்து வரும். நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அதர் கண்ட்ரிஸ் ஃபாரினர்ஸ் தான். என்னடா இருக்குது இந்த டான்ஸில் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து இருந்துச்சு. ஆனால் ஃபுல் அண்ட் பார்த்துட்டதுக்கப்புறம் ரியலி சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அந்த டான்ஸு. நம்மளோட ராமாயணத்தோடைய ஒரு பாட்டு வந்து அவங்க வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கல்ச்சரில் ரியலி பார்க்கவே வந்து ரியலி சூப்பராக தான் இருந்துச்சு. சரி, இங்கே வந்து ஒவ்வொருத்து தான் அப்படின்றது மாதிரி. ஸோ இந்த கிக்கக் டான்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் லாங் வீடியோ, கிட்டத்தட்ட 1 hour வீடியோ ஃப்ரம் அந்த ஷோவே 1 hour, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து உங்களுக்காக நான் கிளியராக வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து அதை மட்டுமே நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து கிளியராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிக்கக் டான்ஸ் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் இப்போ டின்னர் சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்கள் 2 பேருக்குமே சேர்த்து வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து 7,780 சம்திங். ஸோ 2 பேருக்குமே சேர்த்து 7,700 சில்ட்ரன்ற மாதிரி வந்து வந்துச்சு. ஸோ 4 ஆக்டிவிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சாலிடாக வந்து 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ரியலி வந்து அந்த அமௌண்ட்டு வந்து ஒர்த்து தான். பிகாஸ் இங்கே சென்னை சைடுலாம் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ஈஸியாக சைடு வந்து எடுத்தாலுமே நம்ம வந்து ஒரு பர்சனுக்கே 2,000 கிட்ட வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. வென் கம்பேர்ட் டு ஸோ இப்போ 4 ஆக்டிவிட்டீஸுமே இவ்வளோ நேரம் இவ்வளோ அட்வென்ச்சரஸாக வந்து பண்ணுறது வந்து ரியலி வந்து ஒர்த்து தான் அந்த மணிக்கு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு வந்தேன்னா அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் போகாதீங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். தென் பிஃபோராக பாலிக்கு வந்து போயிட்டு வந்தவங்கள உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸோ ஸோ அதை பற்றின எல்லாமே நீங்களை வந்து இங்கே ஷேர் பண்ணிடலாம். ஸோ until then it's bye from Hadia Vlogs. Bye bye. Subscribe Hadia Vlogs. Bye.